மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அண்ணா, கடந்த ஒரு வாரமா உங்களோட வீடியோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூசுப் பையோட காசா அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ காசாவில் நாசர் ஹாஸ்பிட்டல்ல மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல், உலக அளவுல கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதல என்ன நடந்துச்சு, அங்க யாருக்கெல்லாம் பாதிப்பு நடந்தது, இப்ப கள நிலவரம் என்னென்ன? அதாவது நாசர் ஹாஸ்பிட்டல், இது மாதிரி சிஃபா ஹாஸ்பிட்டல், அல்-அக்ஸா ஹாஸ்பிட்டல், இந்தோனேசியா ஹாஸ்பிட்டல், அல் அரபு அகலி ஹாஸ்பிட்டல், இது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தொடரா. அதில் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் இறந்து போயிருக்காங்க. அரபு அல் அகலி மருத்துவமனையில் 2023 டிசம்பரில் ஒரே தாக்குதலில் 483 பேர் இறந்து போனாங்க. அந்த 483 பேருக்காகவும் பேசணும், இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பேசணும். இதில் எந்தவித பாரபட்சமும் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிறது உலக அளவில் பேசு பொருளானது காரணம் என்னன்னா, அல் ஜசீராவினுடைய ஆட்கள் மட்டும் இல்லாமல் அசோசியேட்டட் பிரஸ், ஏபியுடைய நியூஸு, ராய்டர்ஸினுடைய நியூஸு, எல்லாத்தினுடைய ஜேர்னலிஸ்ட்டும் அங்கே இருக்காங்க. மேலே முதல்ல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே அங்கே மீட்பு குழுக்கள் போகிறாங்க. மீட்பு குழு ரெட் கிராஸ் சேர்ந்தவங்க அவங்கெல்லாம் போய் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாக்டர்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் மீடியா போகிறாங்க. அவங்க போய் அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள், அப்பாவி மக்களை தூக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி 4வது ஃப்ளோரில் தாக்குதல் நடக்கப்படுது. அப்படி தூக்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த காட்சியை பரவாயில்ல எல்லாரும் பார்த்துருப்பாங்க, நம்ம நம்புகிறோம். அப்படி காட்சி படமாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு செல்ஃபோனில் ஒருத்தர் எடுக்கிறார். எடுக்கும் போதே 2வது தாக்குதல் நடத்துறாங்க. மீட்பு பணி நடக்கும்போதே அது கன்ஃபார்ம் தெரியுது. பார்க்கும்போதே ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க, ரெட் கிராஸ் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்படி தாக்குதல் நடத்த உடனே இந்த வீடியோக்கள் பரவலாக வைரலாக்கப்படுது. எந்த ஒரு விஷயமும் வைரலாக தான் இன்னைக்கு பேசுகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேர், இப்போ நம்ம அனஸ் ஷரீஃபை பற்றி பேசுகிறோம். அனஸ் ஷரீஃபுக்கு முன்னாடி ஹாசிம் சொல்லிட்டு ராய்டர்ஸனுடைய ஒரு செய்தி நிறுவனமே ஒரு செய்தியை தராங்க. என்னன்னு சொன்னால், ஹாசிம் உள்ளூர் ஊடக ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு, இந்த இன்பிட்வீன் கேப்லேயே அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இந்த வைரலான காரணத்தினால இதை மக்கள் பரவலாக பார்த்தனால கொந்தளிச்சு போயிட்டாங்க. என்னடா வெளிப்படையாக தெரியுது. முன்னால என்ன காரணம் சொன்னாங்க, அது ஹமாஸுடைய கட்டளை மையம், அங்கே அவங்க ஹமாஸ் மக்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தாக்குறாங்க, அதனால தான் அங்கே தாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொய்யை மறுபடியும் சொல்லிட்டே வந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ அதை தாண்டி இது இல்லை, நீ தப்பு தாண்டா செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத வெளிப்படையாக மக்கள் கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்த காரணத்தினால உலக அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி போயிருச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ராய்டர்ஸினுடைய கேமராமேன் அவர் ஹாசிம் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதை பார்த்தோம்னா வலோரி அப்படின்னு சொல்றவங்க, இத்தாலியில் இருக்கக்கூடிய ராய்டர்ஸனுடைய பல ஆண்டு கால ஜேர்னலிஸ்ட், அவங்க ஒரு பெண்மணி, அவங்க பார்க்குறாங்க தொடர ராய்டர்ஸ் நியூஸ்ல போடக்கூடிய செய்திகள் முழுவதும் தவறு நம்ம சொல்லவில்லை. அவங்க அதில் போட்டிருக்க பல செய்திகள் உண்மை இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, இது பத்தாது, ஏன்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமா இருக்கு, அந்த அநியாயத்துக்கு நீ போடுற செய்தி ஏதோ தொடச்சு விடுற மாதிரி இருக்குது. அப்படி முழுமையா செய்தி, அதாவது ஆக்ரோஷமா கண்டிக்கணும், இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அனஸ் ஷரீஃப் கூட முன்னாடி ராய்டர்ஸனுடைய ஒரு ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ராய்டர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி வலோரி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ராய்டர்ஸ் சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ராய்டர்ஸுக்கு எவ்வளவு பெரிய நியூஸ் நிறுவனங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அங்க பல ஆண்டுகள் பணிபுரிகிறவங்க அந்த ஊதியத்தை சேலரியை நம்பி இருப்பாங்க, அவங்க குடும்பம் இருக்கும். எல்லாத்தையும் மீது அந்த கார்டை உடைச்சு அதை போட்டோவா எடுத்து வலோரி என்ன பண்றாங்க, பதிவு செஞ்சு ராய்டர்ஸ் செய்தி சரியில்லைப்பா கொடுக்குறாங்க ராய்டர்ஸ் நியூஸ், ஆனால் இப்படி கொடுத்தா பத்தாது, ஒரு காட்டமாக கொடுக்கணும், கண்டனமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உலகத்தளவில் பேசு பொருளாக இருக்கு. இன்னைக்கு பிரிட்டன் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஜெர்மனி இதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, விசாரணை கமிஷனை வைக்கணும், ஜெர்மனியே சொல்லக்கூடிய அளவுக்கு. பிரான்ஸ் பேசியிருக்கிறாங்க. நம்ம ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரு எப்போ, அதாவது ஒரு சில சமயத்தில் அவருக்கு மூளை ஒர்க் ஆகும், ஒரு சில சமயத்தில் மூளை ஒர்க் ஆகாது. லேடிஸ் எல்லாம் பார்த்தா கூட ஒர்க் ஆகும் அவருக்கு. பேட்டி கூட சமீபத்தில் நடந்ததுங்க, நான் வந்ததை சொல்றேன். லேடிஸை பார்த்தோன்னா அவங்க பேட்டி கேட்குறாங்க, இந்த அம்மா இவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா வர்ணிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன சொல்றேன், அப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். இன்ன வரைக்கும் பதில் கொடுக்காம இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்குது. சவுதி வழக்கம் போல இப்போ வரைக்கும் இந்த சம்பவம் நடந்த இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டன அறிக்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை சவுதியில்
பார்க்க முடியுது. உலக அளவில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் கண்டனமாக மாறி போயிருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்போ இதுல எப்படி அனஸ் கொல்லப்பட்டாரோ அதே மாதிரி இந்த விஷயத்திலுமே பல முக்கியமான பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கா சொல்றாங்களே. பல பேர் முகமது சலமா அப்படின்னு சொல்ற ஒரு 23 வயசு இவருக்கு ஹாசிம் சபாத்துக்கு எப்படியோ அதே மாதிரியான ஒரு ஏஜில் உள்ளவர் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரு. அவர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பல ஆட்கள் அதில் பார்த்தீங்கன்னா மரியம் அபு தக்கான்னு சொல்லி ஒரு பெண்மணி, அவங்களுடைய விஷயமே பேசணும், தனியாக பேசணும். அவங்க ஒரு எழுதிட்டு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய மகன் ஜெயிது, தன்னுடைய கணவர் 2 பேருமே துபாய்க்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை அவன் உலகத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி இந்த மரியம் அபு தக்கா, அவங்க ஒரு லேடி 33 வயசாகுது, எந்தெந்த இடத்துக்கு போனாங்கிற அவங்களுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதாவது எங்கெல்லாம் மக்கள், அதாவது இப்போ மற்றவங்க ஆண்கள் போக பயப்படுவாங்களோ, எதுவெல்லாம் இஸ்ரேல் தாக்குவோம் நம்ம நினைக்கிறோமோ அந்த மத்திய பகுதிகளுக்கு கேமரா எடுத்துகிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு துணிச்சலாக செயல்பட்டாங்க. ஒரு கட்டம் வரும், அவங்க அதை எழுதுறாங்க, ஒரு கட்டம் வரும், அந்த கட்டத்தில் நான் வந்து கொல்லப்படுவேன், கொல்லப்பட்டேன்னா போறாங்க. தெரிஞ்சு அதை எப்படி ஹாசிம் சபாத் ஒரு விஷயத்தை எழுதினாரோ, ஒரு காலம் ஒரு நீங்கள் ஒரு செய்தியை படிப்பீங்க, அந்த காலத்தை உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சார். அதே மாதிரியே மரியம் அபு தக்கா வந்து அவங்க ஒரு எழுதுறாங்க, நான் இறந்துட்டா நீங்கள் அந்த சமயத்தில் எனக்கு அழக்கூடாது, என் மகனை நீங்கள் தைரியப்படுத்தணும், அவனை நீங்கள் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுறாங்க. இது எழுத மட்டும் இல்லை, அவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா 2018 இந்த கிரேட் மார்ச் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு போராட்டம் கசாவில் நடக்குது இஸ்ரேலுக்கு எதிராக. அப்போ அந்த அநியாயக்கார பயலுங்க, இந்த காட்டு வரி பிடிச்சவங்க 220 பேரை சுட்டுக் கொள்றாங்க, 9200 பேர் அதில் காயம் ஏற்படுறாங்க. அதில் இவங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, அதில் தான் சொந்த அண்ணனை இழக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ அநியாயங்கள் நடக்கிறனால தொடர்ந்து போராடிக்கிட்டே வர்றாங்க. இப்படி போராடி வர்றவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. அவங்க பார்த்துட்டு அவங்க மகனுக்கு இருந்த பழைய கடிதங்கள், மகனுங்க இல்லை, கணவர் அங்கே இல்லை, சகோதரன் இழந்திருக்கிறாங்க, அவங்க மகனுக்கு எழுதுறாங்க, மகனை நான் வந்து ரொம்ப உருக்கமான ஒரு கடிதம், நான் ஒருவேளை நான் உன்னை சந்திக்காமல் போயிட்டா, 13 வயசு பையனுக்கு ஜெயிதுக்கு, நான் சந்திக்காமல் போயிட்டா, நான் உன்னை பார்க்காம போயிட்டா, உன்னை தொடாமல் முத்தமிடாமல் போயிட்டேன்னா, நான் மரணிச்சிட்டா, நீ இறைவன் நானா, என்னுடைய பேரை உன்னுடைய குழந்தைக்கு வை, அப்படி ஒரு உருக்கமான ஒரு கடிதம். இதை பார்க்குறப்ப ஒரு அநியாயக்காரனுக்கு எதிராக எப்படி போராடணும்னு இஸ்லாம் வலியுறுத்துதோ அதை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால நம்ப முடியுது. அந்த அளவுக்கு அவங்க போராடி இருக்காங்க. இது மாதிரி பல ஜேர்னலிஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் முக்கியமான இன்ஃப்ளூயன்சர் மஹமூது, அவரும் கொல்லப்பட்டதா செய்தி. மஹமூது யாருன்னா எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறா சொன்னா, கோபி சுதாகர் வச்சு சொல்லலாம். மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல. கோபி சுதாகர் கடந்த கால வீடியோக்கள் மெட்ராஸ் சென்டர்ல இருக்கிறதும் இப்ப சொசைட்டி பரிதாபங்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ரெண்டையுமே அவங்க கலந்துதான் தர்றாங்க. இது ரெண்டையுமே கலந்து இருந்தவர் கசாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, மக்களை சிரிக்க வைக்கிறது இந்த வேலையில ஈடுபடுறாரு. அவருக்கு வந்து தலாங்கிற மனைவியும் இருக்கிறாங்க. அவர் வந்து எகிப்துக்கு தன்னுடைய மனைவி லலாங்கிற குழந்தை, தலா லலா, இப்ப தலா லலா 2 பேர்த்தையுமே எகிப்துக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு. எகிப்துக்கு அனுப்பிச்சு மனைவி கூப்பிடுறாங்க, குழந்தையும் அழுகுது, வந்துருங்க இங்கேன்னு. இந்த மக்களை விட்டு நான் வர முடியல, ஏதாவது என்னால் முடிஞ்ச வேலையை செய்கிறேன், அவங்க நான் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியை தொடர்ந்து செஞ்சு வர்றாரு. எந்த அளவுக்குன்னா, அவர் செஞ்ச பணியில உன்னதமான பணியா பார்க்கப்படுற விஷயமே எதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொடுக்கறதுங்க. தண்ணி கொடுக்கறது, அங்க தண்ணி கிடைக்கிறது பெரிய விஷயம். கடந்த வாரத்துலலாம் வெயில், கடுமையான வெயில், குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோமா, குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவோமான்னு மக்கள் இருந்தாங்க. அந்த இடத்துல மஹமூதுக்கு ஃபோன் பண்ணா உடனே அந்த மறுநாள் அந்த பகுதியில் தண்ணி வந்துருமா. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவரை குண்டை போட்டு கொண்டுட்டு இன்னைக்கு இந்த திருட்டு இஸ்ரேல் இந்த ஆக்கிரமிப்பு என்ன செய்யறான்னா, GHF வச்சிருக்கிறாங்கல்ல, உதவி அமைப்பு, மனிதாபி உதவி அமைப்பு வச்சுக்கிட்டு மக்களை கொள்றாங்கல்ல, அந்த வந்து இஸ்ரேல் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் அவங்க பேசக்கூடிய அவங்களுடைய பேச்சு பார்த்தீங்களா, நாங்கள் எய்ட் சென்டரில் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறோம், இது எப்படி நடக்குது, நாங்கள் ஒன்று சுடுற ஆள்லாம் வந்து ஹமாஸோடைய ஆட்கள் தான் அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சர் வச்சு பேசுகிறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்சருக்குரிய வித்தியாசம் பார்க்கணும். அதில் தன்னை நல்லவனா காட்டிக்கிறதுக்கு, தான் மக்களுக்கு நல்லவனா சொல்லிக்கிறதுக்கு இவன் முயற்சி செய்கிறான். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டெல்லவி இஸ்ரேலில், அதாவது இஸ்ரேல் தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு மக்களே போராடுறாங்க. போர் நிறுத்த வேணும், ஹாஸ்டேஜ் வெளியிடப்பட வேணும். நீ செய்யறது உண்மையில சரியானது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய லெப்டினன்ட் இயால் ஜாமீர் சொல்லிட்டாரு, ஒப்பந்தம் ரெடியா இருக்கு, நெத்தனியா கையில தான் இருக்குது, பணைய கைதிகள் உயிரோட வரணுமா வரக்கூடாதாங்கிற நெத்தனியா தான் முடிவு எடுக்கணும். ஆமா சேர்த்துக்கிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் 13க்கு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. அது இஸ்ரேல் அளவிலும் உலக அளவிலும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இருக்குது.
அப்ப இப்படி எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்க இவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறது ஒரு தவறான விஷயத்துக்காகவும். அதாவது அந்த ஒரு கோடி மீடியாக்கள் அவங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய அவங்க அர்ணாப் கோசாமி மாதிரி இருக்காங்கல்ல, அது மாதிரி அங்கிட்டு ஒரு 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வச்சு தன் நல்லவனு காட்டிக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதையெல்லாம் செய்வாங்க. சரி, நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. மக்கள் பெருந்திரளான கூட்டங்கள் பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய தூதர்களை வெளியேற்றக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க. அது என்ன சம்பவம்? அதான் ஆஸ்திரேலியால இப்பதான் ஆர்ப்பாட்டம் வெடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா, அது இல்ல, எப்பயுமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சனி ஞாயிறுல, ஒவ்வொரு சனி ஞாயிறு சிட்னியில் நடக்குது, மெல்போர்ன்ல நடக்குது, கேன்பரால் நடக்குது. இப்படி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் சாதாரண லெவல்ல இல்ல. ஏற்கனவே கடந்த வீடியோ நம்ம பேசியிருப்போம். ஒரு மழை அப்படியே பயங்கரமான மழை பெய்யுது, அந்த பிரிட்ஜ் மேல் நின்று இருக்காங்க மக்கள்லாம், கொட்டையை பிடிச்சலாம் நிக்கிறாங்க, அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து நிக்கிறாங்க. நடத்துறது எல்லாமே கிறிஸ்துவ மக்கள். லாஸ்ட்னு ஒரு பெண்மணி மெல்போர்ன் நடத்துறவங்க அவங்க பேசுறாங்க. அவங்க எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னா, இன்னைக்கு அந்தோனி அல்பானிஸ் என்ன சொல்றாருன்னா, கனடா எப்படி பாலஸ்தீனத்தை ஒரு நாடு அங்கீகரிக்கிறதோ, பிரான்ஸ் எப்படி அங்கீகரிக்க வந்துருச்சோ, பிரிட்டன் எப்படி அங்கீகரிக்க வந்துச்சோ, அது மாதிரி நாங்களும் வந்துட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த ஆர்ப்பாட்டங்கள் குறையல. ஏன்னா அங்க மக்கள் பஞ்சத்தால, அதாவது இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட பஞ்சத்தால மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. எந்த விதத்துல நீங்க சப்போர்ட்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த சனி ஞாயிறு நடந்த ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட அவங்களோட எண்ணிக்கையில 40 இடங்கள்ல 4 லட்சம் மக்கள் அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட எண்ணிக்கையோட பார்க்கணும், என்ன நாடுன்னு பார்க்கணுங்க, அதுல முஸ்லிம் நாடா? அப்படி ஒரு இடத்துல தொடரா நடக்கிற விஷயம். சிட்னில தொடரா உங்களுக்கு சண்டே நடக்குது. இப்படி தொடரா நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் அந்தோனி அல்போனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு. அப்பதான் இப்ப அவர் என்ன வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க இருக்கவங்க ஏதாவது செய்வாங்கல்ல, மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணா அவங்களை அப்படியே திசை மாத்துறது, அவங்க மேல ஏதாவது ஒரு பழிய போடுறது, அது மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. என்னன்னா, ஈரானுடைய தூதர் இங்க இந்த சகாதி என்ன பண்றாருன்னா, யூத எதிர்ப்பை மேற்கொள்றார். ஆஸ்திரேலியாவில் இருந்த 2-3 தாக்குதலுக்கு பின்னாடி தொடர்பில் அவர் இருக்கிறாரு. சகாதி என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, ஈரானுடைய தூதர், ஆஸ்திரேலியாவுக்கான ஈரானுடைய தூதர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாலஸ்தீன மக்களுக்கான ஆர்ப்பாட்ட குரலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதை காரணம் காட்டி இப்ப அவங்க தூதரை வெளியேற்றி இருக்கிறாங்க. தூதரை வெளியேற்றி அந்த மக்கள் மத்தியில் என்னன்னா, இதுக்கு பின்னாடி வேற ஆளு இருக்கிறாங்க, பத்தியா ஈரான் இருக்குது, IRGC இருக்குது அப்படின்னு கொண்டு வரதுக்கான முயற்சியை செய்யறாங்க. ஆனா மக்கள் அதெல்லாம் கண்டுகொள்ளல. அப்பாவி மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்களாதான் இன்ன வரைக்கும் ஆஸ்திரேலியா மக்கள் இருந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இது போன்ற ஆர்ப்பாட்ட கலங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, தொடர்ந்து தொடரா செய்யப்படுது. ஸோ இந்த அழுத்தங்கள் எந்த அளவுக்கு மாறி போகுதுன்னா, நாட்டினுடைய பிரதமர் அதிபர்களை எல்லாம் பேச வைக்கிறது, நாங்க அங்கீகாரம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அதுதான் இன்னைக்கு ரஞ்சிப்ங்கிறவர் நம்ம ஊடகவியலாளர், இந்தியாவுடைய ஊடகவியலாளர் சொல்றாரு, ஊடகவியலாளர்ல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது, ஆனா ஒன்றிய அரசாங்கம் இதை பத்தியான எந்த குரலும் கொடுக்கல, எதுவுமே குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செய்யறாரு. அது மாதிரி ஆஸ்திரேலியா போன்ற ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மக்கள் இது மாதிரி திரள்றப்ப சமூகத்துல பாதிக்கப்படுற மக்கள், கீழ்த்தட்ட பாதிக்கப்படுற மக்களுக்கு ஒரு நிவாரணம் அமையறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லா இடங்கள்ல இருந்து கண்டனங்கள் அவங்களோட கருத்துக்கள் சொல்லக்கூடிய நேரத்துல துருக்கி அதிபர் எர்டோகனுடைய மனைவி, அவங்க ட்ரம்ப்புடைய மனைவிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. அந்த கடிதத்தில் அப்படி என்ன குறிப்பிடுறாங்க? ரொம்ப அதை எப்படின்னா, அந்த சுருக்குன்னு ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேள்வி. தைஃப் ஏர்துவானுடைய மனைவி எமீன் ஏர்துவான் அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மொலானி யாருன்னு சொன்னா ட்ரம்ப்பினுடைய மனைவி, அவங்க என்ன பண்றாங்கன்னா, 648 பேர் உக்ரைன் ரஷ்யா வாரில் இறந்து போன குழந்தைகள். கசாவில் எத்தனை குழந்தை இறந்து போயிருக்காங்க? 18,000 பேர். 18,000 பேர் இறந்து போயிருக்காங்கடா குழந்தைங்க. ஒரு வயசை தாண்டாக்குள்ள அத்தனை குழந்தை இறந்து போயிருக்கிறாங்க. 648 குழந்தை இறந்தவொன்னா இந்த அம்மாவுக்கு அப்படியே பொங்கிட்டாங்க. இந்த அம்மா ட்ரம்ப் மனைவி பாப்பா பொங்கி, நீங்க ஏன் கேட்குறீங்க? உடனே கடிதத்தை எடுத்து கண்ணீர் மல்க அந்த அம்மா கடிதம் எழுதி ரஷ்யாவினுடைய அதிபர் புத்தின் இருக்காருல்ல, அவருடைய மனைவிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகிவிட்டது, பாத்தீங்களா, நீங்க குழந்தைகளை பாதுகாக்க வேணாமா அப்படி இந்த மாதிரி எழுத. எமீன் என்ன பண்றாங்கன்னா, எமீன் தைஃப் ஏர்துவானுடைய மனைவி அற்புதமா ஒரு செயலை செய்யறாங்க. 648 பேருக்கு உங்களுடைய உள்ளம் துடித்ததை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன், ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, அங்க மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே ஆர்வத்தை, இதே ஒரு விஷயத்த நீ கசாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் மேல் நீங்க காட்டணும், அவங்களுக்கு அந்த அக்கறையை கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. வெள்ளை மாளிகை இதை பத்தி வாயே துறக்கல, எதுவுமே பேசல. ஏன்னா இவங்க தான் அணு ஆயுதத்தை கொடுக்கறது, இவங்க தான் ஆயுதத்தை கொடுக்கறது, இவங்க தானே. இப்படி இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செயலை அந்த பெண்மணி எமீன் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுடைய நேர்வழிக்காகவும் அவருடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம துவா செய்யணும். சரி, நான் இப்ப இந்த நேரத்துல இத்தாலியோட ஃபுட்பால் டீம் சார்பில் இஸ்ரேல் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தி வருது, அதோட விபரம் சொல்லுங்களேன். அதாவது இத்தாலி இருக்கக்கூடிய ஃபுட்பால் சங்கம்
ஒரு சிங்கிள் ஆள்லாம் கிடையாது, ஏஐஏசி அவங்க ஃபீஃபாக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னா, இஸ்ரேலுடைய நாட்டு பிளேயர்கள் கூட நாங்கள் விளையாட மாட்டோம், குறைஞ்சளவு எங்களவுல நாங்கள் அதை எதிர்ப்பை தெரிவிப்போம். இவங்க இந்த நாட்டோட இவங்களோட விளையாடுறதுக்கு ஒரு சரியான ஆட்களே இவங்க கிடையாது. இவ்வளோ கொடூரங்களை, இவ்வளோ பஞ்சங்களை உருவாக்கி அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் விளையாடவும், அதாவது நாங்கள் விளையாடவும் மாட்டோம், இவங்கள வேற இடத்துல விளையாட நீங்கள் அனுமதிக்கவும் செய்யாதீங்க. சிங்கிளால் சொல்லலை, அந்த இத்தாலியில் உள்ள, நீ இத்தாலி எதுங்க, நீங்கள் ரோம்ங்க, போப் வாடிகன் இருக்க இடம், அவ்வளோ அந்த நாட்டில் அந்த சங்கம் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபுட்பாலுடைய சங்கம் முடிவு பண்ணி இவனை விளையாட மாட்டோம் அப்படின்னு அறிவிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு, அது தலைப்புச் செய்தியாக மாறி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பிளேயராவது நீங்கள் கசாவை பற்றி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பெரிய விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னா ரவிக்கும் அந்த அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு, தெருநாய்களுக்கு போடுறாங்க. இப்போ ஒரு செய்தி போடுறாங்க, ஆகஸ்ட் 26 தெரு நாய்க்களுடைய தினம். அந்த தெரு நாய்களிலிருந்து நீங்கள் எப்படி உஷாராக இருக்க வேண்டும்? ரொம்ப முக்கியமான செய்திடா இது. அவங்க மக்கள் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு குரல் கொடுக்கணும். மக்கள் குரல் கொடுக்கறதுக்காக என்னளவு நான் என்ன செய்ய முடியும், நான் ஏதாவது செய்ய முடியுமா, எங்க சங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பேசதான் கசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும், அவங்களுக்கான வாழ்வுரிமைகள் கிடைக்கும், அவங்களுக்கான உணவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிண்ணே, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் கசா சம்பந்தமான பல்வேறுபட்ட விவரங்களை தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.